Hello? Hello? Coming! Hello? Coming! Hello, Mike. Hi. All right. Yeah. Please shelf my livings. Card minimum £5. Cash minimum £2. ஹாய் அங்கிள். என்ன வீட்டோடையும் போனோடையும் பிஸி போல? வீட்டு செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப வேணும். அதுக்கு எந்த மணி டிரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். டோன்ட் வரி அங்கிள். உங்களுக்கு ஹை ரேட்ஸா இருக்கணும். மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும். செக்யூர் டிரான்ஸ்ஃபராகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு. தீபரம் எங்க பிள்ளை காட்டு பாப்பம். உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க உங்களுடன் என்றும் தீபராம் எக்ஸ்சேஞ்ச். கடவுளே, நேற்று போன ஏரியா சிறப்பா இருந்தது. இன்றைக்கு இந்த ஏரியாக்குள்ள வந்திருக்கோம். பாப்போம். I am a beggar boy. I am a beggar boy. கோலோக்காரோ. Hello? Hello? Coming! Hello? Coming! Hello, Mike. Hi. All right. Yeah. Please shelf my livings. Card minimum £5. Cash minimum £2. இப்படி எல்லாம் பிக்சர் எடுக்க வலிக்கிட்டாங்க இப்போ இந்த நாட்டுல. Can I pay by card only £4? போகணும். Yeah, only £4. By card, please. தமிழும் நீங்க. Yeah, I am Tamilan. Tamilan அண்ணா. நீங்களும் தமிழா அண்ணா? நானும் தமிழ். நீங்க கார்டு பேமெண்ட் 500 போடுங்க 400 கண்டுபிடிக்கிறேன். கரெக்டே போயிட்டு. இவங்க இப்ப என்ன நீங்க அந்த தமிழாக்க அந்த வீட்டை வந்து பிக்சர் எடுக்க கூட அந்த கருவத்துல அந்த போறீங்க நீங்கள் ஏன் எப்படி இருக்கிறீங்க அண்ணா? நீங்க யூகே நீங்க இது ஊர்ல நீங்க வந்தேன்னா லண்டன்ல வந்து இருந்து கூட நீங்க இப்படி பிக்சர் எடுக்கிறீங்களா? ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் தோசம் சூடு சூடுன்னு அது இது ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? என்ன கொடுமைரா சாமி இது. என்ன பாரு எப்படி வாழ்றேன்டியா? சும்மா மாசம் 10,500 சம்பளம் சரியா, ஒரு கார், சொந்த வீடு, அப்படி என் வாழ்க்கை அப்படியே ஜாலியா போய் கொண்டிருக்கு. வருஷத்துக்கு ஒருக்கா கொள்ளையில போய் இல்ல 2 வருஷம் ஒருக்கா கொள்ளையில போயிருவேன். இப்படியே போகுது என்ன வாழ்க்கை? அப்படியே போகுது. நான் வரைக்கே உங்க காரை பாத்துட்டு வந்தேன். அப்படி கார் தரத்துல இந்த காருக்கு என்ன ஊரு எப்படி ஓடு தெரியுமா? மோட்டவேல ஓடுறீங்க. எம்மோட்டி காட்டுப்படையில போல தெரிஞ்சுது உங்களுக்கு? அது தெரிஞ்சே. சரி அண்ணே, என்னென்ன பே பண்றீங்களோ என்னது அண்ணா? ஏன் இப்படி இருக்கிறீங்க அண்ணா? இங்க நீங்க ஒரு நெல்ல ஒரு வேலைக்கு போனான்னா உங்களுக்கு 2,500 3,000 சம்பளம் பெறுமண்ணா. நீங்க நெல்ல அப்படியே வாழலாமண்ணா. இப்படி நீங்க பிச்சை எடுத்து இது தமிழாக மானத்தை கெடுக்குறீங்கண்ணா. அது லண்டன் வந்தேன்னா சோ சேட் அண்ணா. உங்க நிலையத்துல எனக்கு என்ன செய்யறன்னு தெரியா கிடக்குண்ணா. அவ்வளவு நீங்க இங்க சம்பளம் பெறுது உங்களுக்கு £2,500. சரி, 2,500 சம்பளம் எடுத்து அவ்வளவு நான் உங்க கைக்குள்ள மிஞ்சுது. எண்ட் ஆஃப் த மந்த் 1% கையில மிஞ்சாது, எல்லாம் போயிடும். அப்படி வேலைக்கு போற நீங்கள் 2,500 சம்பளம் எடுத்து ஒன்று மிஞ்சல்னு சொல்றீங்க. ஆனா நான் பிச்சை எடுக்கிறேன்னா எனக்கு 2,000 ரூபாய் மிஞ்சுது. நான் கையில செலவு 2,000 ரூபாய் மிஞ்சுது உங்களுக்கு? அண்ணே என்ன உங்களுக்கு இப்படி மிஞ்சுது என்ன அண்ணே? நீங்களே உங்களுக்கு மிஞ்சல. எனக்கு வீட்டு காசு என்ன தெரியும்? அதுக்கு ஒரு காசு, அடுத்த காரு கொஞ்சம் காசு போயிடும், அந்த இன்சூரன்ஸ் இந்த கொஞ்சம் காசு போயிடும், அடுத்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காசு போயிடும், அடுத்த வைஃபுக்கு மேக்கப் அது இது அப்படி கொஞ்சம் காசுல போயிடும். அப்படியே எல்லா பக்கத்தாலையும் அடுத்த ஊருக்கு கொஞ்சம் காசு அனுப்புறது, அப்படி 4 பக்கம் காசு அனுப்பி போட்டு கடைசியா பாருங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஜக்கெட் குடி இல்லாமல் வெயிட்டர் போடுறது தூக்கி வச்சுக்கிறேன். ஜக்கெட் வழி போட்டு இப்படியே போனா நினைப்பாங்க இதா போறோம் பாட்டி போறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வச்சிருக்க கண்ணாடியும் 2 பவுனுக்கு நேற்று ஆஃபர்ல கிடந்தது. அதுவும் பார்த்தானே 2 பவுனுக்குண்டா. நானும் இப்படித்தான் ஊர்ல இருந்து வெளிநாடு வரணும் கோடிக்கணக்கில் கடனை வண்டி கொண்டு வந்து வெளிநாடு வந்து சேர்ந்தேன். வெளிநாடு வந்து சேர்ந்தா இங்க அந்த கடனை அழிக்கிறதுக்காக கடன் என்ன மாடா வேலை செஞ்சு 14 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் வேலை செஞ்சு அந்த கடனை அழிச்சு முடிச்சேன்.
ஓகே. கடனை அழிக்க முடிய வீட்டை சொல்லிச்சல் உனக்கு இப்ப வயசு 34 ஆயிட்டுது. உங்களுக்கு 34? ஓ கல்யாணம் எனக்கு 32. அப்ப 2 வருஷம் கிடக்கு நான் பிச்சை எடுக்க. அது இப்ப கூடிய சீக்கிரம் மாதிரி. அப்ப கல்யாணம் கட்டணும்டா, கல்யாணத்துக்கு கண்டு கடனை வண்டி இப்ப கல்யாணத்தை கட்டிட்டு வந்தேன். அப்படியே கட்டி போட்டு வேற பிறகு சொல்லிச்சல் வீட்டுல கல்யாணம் கட்டினா ஒரு வீடுன்றது முக்கியம் பண்ணிக்குது. ஓ கட்டாயம் தேவையான அதை நான் இப்ப வீடு வாங்கி வச்சுக்கிறேன் பாருங்க. பிறகு லோனை போட்டு அதை போட்டு அப்படித்தான் லோன் மற்றவங்கள்ட்ட மாறி கீறி எல்லாம் காசை போட்டு வீடு ஒன்று வேணும். எந்த சொந்த கதை மாதிரியே கிடக்கு. சொல்லுங்க. வீடு வேணும்னா பிறகு பிள்ளைகள் பிறந்து அது வரும் தானே. என்ன பிள்ளைகள் பிறந்தா பிள்ளைகளுக்குரிய செலவு அந்த 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 செலவு இந்த செலவு பார்த்தா அது வேற லெவல்ல போயிருக்குமே. நான் 2 வேலைக்கு போயும் 2500 ரூபாய் எனக்கு தாண்டது இல்லை. ஐயோ பாவம். என்ன பண்ணது இப்படியே ராகு வேலா அங்க ஓட்டம் இங்க ஓட்டம் வந்து ஓடி 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 பார்த்து அழைச்சு போத்தேன். லோன் கட்டுறதோ, வீட்டுக்கு மோர்கேஜ் கட்டுறதோ, காருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறதோ, கவுன்சில் டாக்ஸ்ன்றாங்க, தண்ணி பில்ன்றாங்க, கரண்ட் பில்ல கூட்டுறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்க காதுக்கே செய்யுது. சொல்லுங்க. இந்த இதான் பார்த்தேன். ஓ இப்ப குடும்பம் புள்ள குட்டி காரு வீடு இதெல்லாம் இருந்தா தானே பிரச்சனை. எல்லாரையும் அடிச்சு கிளச்சி போட்டு எல்லாம் ஊருக்கு போக முடியும். ஊருக்கு போய் நீங்க இருங்கோ, நான் உங்களுக்கு பாருங்க எப்படி காசு அனுப்புறேன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பிச்சை எடுக்க வலிக்கிறேன். பிச்சை சரி. உங்களுக்கு இப்ப மாசம் எவ்வளவு காசு வரும்? இப்ப உங்களுக்கு நான் முந்தி கம்பெனில எப்படி வேலை செஞ்சோம் அப்படித்தானே இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் அந்த எல்லா நேரம் பிச்சை எடுக்கிறேன். அப்ப நான் ஒரு பார்ட் டைம் பிச்சைக்காரன் தான். பார்ட் டைமா உழைச்சா உங்களுக்கு இப்படி 2000 மிஞ்சுது? ஓ நானே ஒரு ஃபுல் டைம் உழைச்சா எனக்கு 5 மிஞ்சுது இல்ல. நான் ஒரு 100 பவுண்ட் வந்தோன்னு நிப்பாட்டிடுவேன். அண்டையே நிப்பாட்டி போட்டு எனக்கு பிறகு என்ஜாய் இருக்குது, பாட்டி இருக்கு, அதெல்லாம் போயிடுவேன். அதெல்லாம் சில போனாலும் 2000 ரூபாய் கைக்குள்ள வருது. எங்க இருக்கிறீங்க பாப்பா? இருக்கிறதோ நான் சிலது நான் சம்மரண்டா பாக்கல தங்குவேன், விண்டரண்டா ஹோட்டல்ல போய் தங்குவேன். ஹோட்டல்ல? ஓ அப்ப நான் இப்ப இந்த மார்னிங்ல நான் ஒரு ஏரியாவும் ஒவ்வொரு இதா கிளியர் பண்ணி கொண்டு வரேன். அப்ப இதெல்லாம் நடந்து தெரியுங்களா இல்ல கார் அப்படியே வச்சுக்கிறீங்களா? இந்த Audi A5 ல இருந்து மத்த எல்லாம் நிக்குது. அது நீங்க எப்படின்னு கேட்கலாம். எப்படி? அது இந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொண்டு வந்தேன். ஒவ்வொரு ஒரு கார் தான். மற்ற என்ன விஷயம்னா இன்றைக்கு இந்த CV 3 கிளியர் பண்ண வந்தேன். நாளைக்கு அப்படியே CV 4, 5, 6 எல்லாம் அந்த ஒரு நாள் பேஸ் படி தான் போவேன். ஓகே ஓகே ஓகே. என்ன பிரச்சனைனா நீங்க என்ன எனக்கு மினிமம் பேமெண்ட் 5 4 பவுன்ஸ் எடுத்தா உங்களுக்கு குறைஞ்சிருமா பேங்க்ல உங்களுக்கு காசு? 4 பவுன் எடுக்கிறது பிரச்சனை இல்ல. ஓகே 4 பவுன்டா அப்புறம் பேங்க் எங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு அவன் ஒரு சார்ஜா விட்டுவான். அப்ப நீங்க என்னட்ட பிச்சை எடுக்கிறீங்க, அப்புறம் உங்கள்ட்ட இருந்து பேங்காரன் பிச்சை எடுப்பான், அப்புறம் நாம இது போய் நான் போய் அப்புறம் பேங்க்ட்ட லோனா பிச்சை எடுப்பேன். அப்படியே இது ரொட்டேஷன்ல போகுது. நீங்க அப்புறம் பேங்க்ல லோன் எடுப்பீங்க, அந்த லோனை ஹாலிடே போவீங்க, ஹாலிடே வந்து போட்டு அந்த லோனை கட்ட மாட்டீங்க, அது பேங்க் ஆகும், அதாகும் இதாகி நீங்க அந்த பேங்கை பே காட்டி கொண்டு இருப்பீங்க. நான் வந்து எல்லாமே ரெஸ்பெக்டா தான் டீல் பண்றேன். முடிஞ்சா 5 பவுனுக்கு குறையாமையாச்சும் கார்டுல போகணுங்கோ, 5 பவுனுக்கு மேல எல்லாட்டி 2 பவுன் காசு தாங்கோ, எல்லாட்டி பேசாம வாங்கோ எங்கூட. அண்ணே உங்க கூட நான் பாரன்னு முடிவு எடுத்துட்டேன் முதல்ல. சரியோ வந்தால் எனக்கு ஒரு வேலை போட்டு தெரியுங்களா? சாரி ஏற்கனவே 5 ஸ்டாஃப் என்கிட்ட இருக்குது. 5 ஸ்டாஃப்? ஒரு ஏரியாவை தான் பிரிச்சு வச்சுக்கேன். நான் வாங்கோன்னு சொன்னது இப்ப உங்களுக்கு என்னத்துக்கு இன்டர்வியூக்கு வாங்கணும்னு சொல்லி இருக்கிறேன். இன்டர்வியூ இதுக்கு உங்களை இன்டர்வியூ வச்சு நான் செலக்ட் பண்ணா உங்களை 3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வேலைக்கு நான் உங்களை எடுத்து சேர்க்கிறேன். அப்ப 3 மாதம் மட்டும் நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணும். 3 மாதம் மட்டும் நீங்க இந்த வீட்டு பில்லு, கவுன்சில் பில்லு எல்லா பில்லையும் கட்டி கொண்டுருங்களோ, நான் உங்களை பிறகு கான்டாக்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த நம்பரை நான் உங்களுக்கு எப்படி தாரது? உங்களுக்கு உங்க நம்பர் தானே? உங்க மூஞ்சிய பார்த்தாலே உங்க நம்பர் அதுல எழுதி நெத்தியில கிடக்கு. ஓகே பார். ஓகே ஓகே. நல்ல ஆழம். 5 பவுன்ஸ் தப்பிட்டுது இந்த ஏரியாக்குள்ள. தேராது போல உண்டும். சரி பக்கத்து விட்ட போய் கேட்டு பாப்போம். ஆயா நீங்க மட்டும் உங்களோட தம்பி வெளிநாட்டுக்கு எடுத்து விட்ட நீங்க தானே? அப்ப என் தம்பியை மட்டும் விட்டுருக்கலாம் தானே? அந்த வீடு தமிழ் வீடு தான் போல.